everyone, welcome to my channel Manju's Flavors. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வாங்கி பாத் brinjal rice. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணிக்கோங்க. boiled rice, oil, ghee, cashew nuts, red chilies, coriander leaves, coriander seeds, urad dal, chana dal, fresh grated coconut, curry leaves, mustard seeds, salt, turmeric powder, cinnamon, lemon. இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சால்ட் வாட்டர்ல ஊற வச்சிருங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் செய்யறது. இப்போ few drops oil ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெட் சில்லிஸ் எடுத்துக்கோங்க. 8 எடுத்துக்கினா 8 நான் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டேன். நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை ஆட் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ இதே பேனில் சனா தால் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ், வேற கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் மட்டும் ஸ்லோவாகவே வைங்க. இப்போ சினமன் பட்டை 3 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது போடுறதுனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ் கிரேட்டட் கோகோனட் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. இதுவும் ஸ்லோ ஃப்ளேமில் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இதுக்கு ட்ரை கோகோனட் போட்டால் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால நான் பச்சை தேங்காய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை கோகோனட் இருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே நீங்கள் பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன் டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுங்க. கீ ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. சாரி, 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல பிரிஞ்சால் கத்திரிக்காய், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் நல்லா மீடியம் ஃப்ளேமாக வைங்க. இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்துருக்குறோம்ல, அது பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சோம்ல தேங்காய், அதுவும் போட்டு நல்லா கோர்ஸாக பொடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா குக் ஆகிருக்குது. இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. டர்மரிக் பவுடர், பெருங்காயம், ஹீங் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிறோம்ல மசாலாலாம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க நம்ம பவுடர் பண்ணி வச்சது. இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் கூட. இந்த மசாலாலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிறோம்ல ரைஸு, பாயில் பண்ண ரைஸு அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன், நீங்கள் நார்மல் பச்சரிசியில் கூட செய்யலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ரைஸ் எல்லாம் நல்லா கோட் ஆகணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குவிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு. இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், லெமன் ஜூஸ் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டேங்கினஸ் இருந்தால் தான் ரைஸ் நல்லாயிருக்கும், அதனால நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் லெமன் ஜூஸ் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் எல்லாம் செக் பண்ணுங்கள், எதாவது தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சுருங்க, கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட்ஸ் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால நான் ஆட் பண்ணுறேன். அளவு வந்து உங்கள் இஷ்டம், கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கலாம், கொஞ்சம் கூட வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன போதும். இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்திருக்குது. நல்லா ரைஸ் உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம் கேஷ்யூ நட்ஸ், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது காலையில் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், குயிக்காக செஞ்சிடலாம். பசங்களுக்கு கிட்ஸ்க்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுக்குறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். இப்போ கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக. ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்கிற ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இதுக்கு தொட்டுக்கு சிப்ஸ் அப்பளம் இருந்தால் போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சுட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. To watch my upcoming videos, click the bell icon. Follow me on Instagram and Facebook.